தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் தேவி ஸ்ரீராம் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ஸ்ரீராம், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. தற்பொழுது எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிட இருக்கின்றன தேசிய ஜனநாயக கூட்டணியிலன்ற அந்த லிஸ்ட் வந்துருச்சு, நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நானும் நம்புறேன். அவங்க எதிர்பார்க்கிற அந்த வாக்கு சதவீதம், அவங்க எதிர்பார்க்கிற வெற்றி இந்த தேர்தல் எந்த அளவுக்கு சாத்தியப்படும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சாத்தியக்கூடாங்க. ஏன்னா 19 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து நிற்கிறது. 4 தொகுதிகள்ல பாரதிய ஜனதா கட்சி சின்னத்தில் நிற்கிறாங்க. அதாவது 23 தொகுதியில. அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட அதிகமான சிம்பல்ல பாரதிய ஜனதா கட்சி நிற்குது. இது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அது தவிர 10 தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிறாங்க, 2 தொகுதியில அமமுக நிற்கிறாங்க, 3 தொகுதியில தமிழ் மாநில காங்கிரஸ் நிற்கிறாங்க. அப்படின்னு இருக்கும்போது நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், அவர்கள் இலக்கு என்ன வச்சாங்களோ அந்த இலக்கு டச் பண்ணிடுவாங்க. அது சந்தேகமே கிடையாது. இப்போ ஓபிஎஸ் அவர்களுக்கு ஒரு தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது, ராமநாதபுரத்தில் போட்டியிட இருக்கிறாருன்னு. ஆனால் தாமரை சின்னத்தில் அவர் போட்டியிட போறதில்லை அப்படின்றதையும் இந்த செய்தியாளர் இப்போ உறுதி பண்ணியிருக்காரு. இப்போ அவருடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்றது அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு முதல் முறையாக தனித்து களம் காண இருக்கிறார். எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ராமநாதபுரம் வெற்றி வகை தரும்? அதாவது ஒரு பிஷப் பரீட்சையை அவர் தன்னுடைய தொண்டர்களுக்கு கொடுக்கல, தன்னுடைய மகனுக்கு கொடுக்கல, அவரே எடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய கான்பிடன்ஸ்! அவரை பத்தி நான் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணி விமர்சிச்சு நான் சந்திக்கிலேயே பேசியிருக்கேன். அதாவது அவர் என்ன ப்ரூவ் பண்ணிருக்காருன்னா, இது அவர் அவருக்கான ஒரு சமயம். அதாவது திரு நரேந்திர மோடியை ஒரு பயங்கரமாக ஆதரவு செய்ய கொடுக்கக்கூடிய ஒரு 5 வருடமா ஒரு 5 வருடம் சொல்ல மாட்டேன், 7 வருடங்களா பண்ணிட்டு இருக்காரு. அந்த 7 வருடங்கள்ல அவருக்கு இருக்கிற கன்விக்ஷன் நீங்க ப்ரூவ் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் தாமரை சின்னத்தை நின்னா நாளைக்கு அவருக்கு அதிமுக சின்னம் ரெட்டையில கிடைக்கவே கிடைக்காது. ஓப்பனாவே சொல்லிட்டேன். அதே சமயத்துல வேற யாரையோ விட்டு ஒரு நேரத்தில் இருந்தாங்கன்னா அதுவும் நடக்காது. அதனால தானே களமிறங்கிறார் ராமநாதபுரத்தில். எந்த ஒரு தலைவரும் செய்யாத ஒரு முயற்சியை அவர் எடுக்கிறார். யோசிச்சு பாருங்க, நாளைக்கு ஒரு 3 முறை முன்னாள் முதலமைச்சர் பாராளுமன்றத்துக்கு செல்கிறார், தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்து இருந்ததுன்னா அதுவே ஒரு ஹெட்லைன்ஸ் நியூஸா வர முடியுதா? அண்ணாமலை செல்கிறார் பாராளுமன்றத்திற்கு, எல்முருகன் செல்கிறார், தமிழிசை சவுந்தரராஜன் செல்கிறார், நைனா நாகேந்திரன் செல்கிறார், பொன்னார் ராதாகிருஷ்ணன் செல்கிறார், ஓபிஎஸ் செல்கிறார். அப்படின்னா அப்ப இபிஎஸ் எங்க இருக்கும் நிலைமை? அவர் 0 சீட். யோசிச்சு பாருங்க, அவர் 0 சீட். இபிஎஸ் டிடி விதிநகரன் 2 எம்பிக்கள், ஓபிஎஸ் எம்பிஆர். அப்படின்னா அது எந்த சமிக்கையை தமிழக மக்களுக்கு கொடுக்கும்? அதிமுக தொண்டர்களுக்கு கொடுக்கும். அதுதான் இந்த தேர்தல் நடக்க போகும். அதுதான் என்னுடைய கருத்து. நன்றி திரு ஸ்ரீராம், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.